நமஸ்கார நேயர்களே, எஃப்டிபி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நம்ம சினிமா துறையில் இருக்கிறவங்களோட பற்றிய விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எம்ஜிஆர் அவர் ஒரு சினிமா நடிகராக சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எம்ஜிஆரை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன் திடீர்னு ஜோசியம் பேசியிருந்தாரு குன்றத்தூர் பாலாஜி இப்போ சினிமாவை பற்றி பேசுகிறாரு நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். காரணம் ஏன் அப்படின்னா, என்னுடைய தந்தையார் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வெங்கடேஷ் அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் இருந்தார். அவர் சங்கர் கணேஷ்ன்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் இருந்தார் பார்த்தீங்களா. அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக எங்கள் அப்பா பணியாற்றினார். அது தவிர எம்எஸ்விடியும் நிறைய படங்களில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கார். நிறைய அனுபவம் மிக்கவர் எங்க அப்பா தான் உண்மையா சொல்லணும். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா சினிமாவில் பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை கலந்த விஷயங்கள்லாம் இருக்கு. காரணம் ஏன்னா எம்ஜிஆர் படத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா சங்கர் கணேஷை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒன்று இதே வீணை, இன்னொன்று நான் என் பிறந்தேன். இந்த 2 படத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரோட சேர்ந்து எங்க அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்க குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய குடும்பம், மயிலாப்பூர்ல தான் இருந்தோம், சென்னையில தான். அப்போ பாத்தீங்கன்னா எங்க அப்பா சினிமால அந்த மியூசிக் லைன்ல சம்பாதித்த பணத்துல எங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு படம் ரெக்கார்டிங் போறாரு, கம்போசிங் அப்படின்னு போறாரு அப்படின்னா இது வருஷத்துல எங்க அப்பாவுக்கு அந்த லீவுங்கிறதுலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சதே கிடையாது. திங்கக்கிழமை எங்க அப்பா ஸ்டுடியோவுக்கு போறாரு அப்படின்னா புதன்கிழமை வியாழக்கிழமை தான் வீட்டுக்கே வருவார் எங்க அப்பா. காரணம் ஏன்னா அங்கேயே தங்கி அடுத்த நாள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனாலதான் எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய குடும்பம். யார் சென்னைக்கு வந்தாலும் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்க குளிச்சுட்டு அங்க டிஃபன் சாப்பிட்டு அங்க சாப்பாடு சாப்பிட்டு அங்க ஒரு நாள் 2 நாள் தங்கி இருந்துட்டு தான் கிளம்புவாங்க. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 30ல இருந்து 40 பேருக்கு சமையல் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல நான் சொல்றது எப்போ 1975, 80s அந்த டைம்ல. அப்போ இவ்வளவு பேருக்கும் எங்க அப்பா ஒரு வழி பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வருமானம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எங்க அப்பா சினிமா துறையில இசைத்துறையில இருந்ததுனாலதான் அந்த ஒரு பெரிய வருமானம்ங்கிறது எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல கிடைச்சது. அது தவிர எங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 படங்கள் எம்ஜிஆரை வச்சு சங்கர் கணேஷ் பண்ணின படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இதே வினை, இன்னொன்னு நான் என் பிறந்தேன். இப்ப எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நடிகனா நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அப்படின்னாலே திரைத்துறையில அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு இடம்ங்கிறது தனி. அதை யாராலையும் பண்ண முடியாது. ஈடு கட்டுறதுக்குன்னு ஒரு நடிகன் அந்த காலத்துல கிடையாது. ஏனையோ சிவாஜி பாத்தீங்கன்னா தனியா ஒரு ட்ராக்ல போயிருந்தார். நடிப்பு அப்படின்னா நடிகர் திலகம் சொல்லிட்டு சிவாஜி ஒரு கோணத்துல தனியா போயிருந்த விஷயம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட பாணிங்கிறது தனி. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுதான் உண்மை. எம்ஜிஆர் ஒரு படத்துல வர்றாருன்னா மக்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 2 ஃபைட் 3 ஃபைட் கம்பல்சரியா இருக்கணும் எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆருக்கு ஃபைட் இல்லை அப்படின்னா பிரச்சனை தான். அதை தவிர எம்ஜிஆர் மேல வில்லன் யார் அடிச்சாலும் 2 அடி 3வது அடிக்கு மேல விழுதுன்னா தியேட்டர்ல ஸ்கிரீன்லாம் கிழிஞ்சிரும், சீட்லாம் கிழிஞ்சிரும். காரணம் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு மரியாதைங்கிறது ஜாஸ்தி. எந்த தியேட்டர்ல எம்ஜிஆரோட படம்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட அந்த படத்துக்கு அந்த தலைப்பு வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த டைம்லயே படம் இவ்வளவு ஏரியால வித்து போயிடும். ஏன்னா அந்த எம்ஜிஆருங்கிற அந்த ஃபேஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் ஜாஸ்தி. அந்த காலத்திலேயே எம்ஜிஆரை பார்த்து திரையுலகத்துக்கு வந்த நடிகருங்கிறது நிறைய பேர். அது சத்யராஜ் சொல்லியிருக்காங்க, பாக்யராஜ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆரை பார்த்துதான் நாங்க சினிமா துறைக்கு வந்தோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒரு பெரிய மிகப்பெரிய பர்சனாலிட்டி. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அப்பா எங்கள்கிட்ட ஷேர் பண்ணின விஷயங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் என் பிறந்தேனோட படம் போயிட்டு இருக்கு. படம் ஷூட்டிங்லாம் அங்க நான் என் பிறந்தேன் பாதி போயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ்க்கு என்ன அப்படின்னா மியூசிக் பண்ணக்கூடிய கடமை அந்த படத்துக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சொல்லியிருக்கா சங்கர் கணேஷ்ட, நான் மத்தியானம் டியூன் பார்க்க வரேன், நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க, டியூன்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அப்ப காத்தால எங்க அப்பா ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு. ஏவிஎம் ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா காத்தால விடிய காத்தால ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எங்க அப்பா ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு. ஸ்டுடியோவுக்கு போனதுல இருந்து பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ் எங்க அப்பா 3 பேரும் உட்காந்து டியூன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி வருது, டீ வருது, சாப்பிட்றாரு. எங்க அப்பா பசி தாங்க முடியாம சங்கர் கணேஷ்ட கேட்கிறாரு, டிஃபனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப சங்கர் கணேஷ் அது மறுப்பு தெரிவிக்கிறாங்க.
என்ன அப்படின்னா எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய ஒரு ஆளோட படம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ போய் நம்ம காஃபி சாப்பாடு அதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, ஒர்க்கை முடிச்சுட்டு போய் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன்லாம் போறதுக்குலாம் அவங்க டைம் அலோகேட் பண்ணவே இல்லை. அவங்க பாட்டுக்கு கம்போசிங்ல உட்காந்து பாட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். எங்க அப்பா கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது, அவரால் முடியல. அப்படிங்கும் போது எங்க அப்பா சோர்ந்து போயிட்டாரு. பாத்தீங்கன்னா 12:30 1 மணி கிட்ட எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் வரும்போது பாத்தீங்கன்னா படைபலத்தோட வர்றாரு. எப்பவுமே எம்ஜிஆர் தனியா வரமாட்டார். கூட பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் கட்சியினர் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, கூட அபிமானிகள்லாம் இருப்பாங்க. அவரோட சேர்ந்து உள்ள வர்றாரு எம்ஜிஆர். எங்க அப்பா வந்து இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது நேரம் வந்து அந்த காலத்துல வந்து டேபிள் சேர் எல்லாம் கிடையாது, கீழே திண்டு மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் எல்லாம் போடுற மாதிரி திண்டு, அதை போட்டு எம்ஜிஆர் இப்படி கையை வச்சுன்னு உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு சங்கர் கணேஷ்ட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, டியூன் கேட்கலாம், எங்க டியூனை வாசிங்க அப்படிங்கிறார். உடனே இவங்க சங்கர் கணேஷ் என்ன பண்றாங்க, எங்க அப்பா அசிஸ்டன்ட்ல எங்க அப்பாட்ட வந்து ஹார்மோனியத்தை கொடுத்து, வெங்கடேஷ் நீங்க டியூனை வாசிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எங்க அப்பா வந்து ஹார்மோனியத்துல கை வைக்கிறார். கை வச்சு ஹார்மோனியத்தை அமுக்க கூட அவருக்கு சக்தி கிடையாது. ஏன்னா காத்தால டிஃபனும் சாப்பிடல, மத்தியானம் இது வரைக்கும் ஆயிடுச்சு, லஞ்சும் கொண்டு வந்து கொடுக்கல. எங்க அப்பா காத்து தான் வருதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை வந்து எம்ஜிஆர் வந்து அந்த ஃபேஸ் ரீட் பண்ணிட்டார். பண்ணிட்டு முதல் வார்த்தை எம்ஜிஆர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் எங்க அப்பாவை பார்த்து. உடனே எங்க அப்பா பதில் சொல்றதுக்கு முன்னாடி சங்கர் கணேஷ் உள்ள புகுந்து அவங்க சொல்றாங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டியூனை பார்க்கலாம். அப்ப அடுத்தது எம்ஜிஆர் கேட்கிறார் சங்கர் கணேஷை பார்த்து, நான் உன்னையா கேட்டேன், ஒன்ன நான் கேட்கல, அவரை தானே கேட்டேன், நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எங்க அப்பா வெங்கடேஷ்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு. எங்க அப்பா உண்மையை சொல்லிட்டாரு, ஏன்னா பசி அவருக்கு. எங்க அப்பா உடனே சொல்றாரு, காத்தால டீ காஃபிலேருந்து வந்துட்டு இருக்கே தவிர காத்தால டிஃபனும் வாங்கி கொடுக்கல சார், மத்தியானம் 1:30 மணி கிட்ட ஆகுது, லஞ்சும் வாங்கி கொடுக்கல. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து டியூனை கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க. எனக்கு சத்தமே வரமாட்டேங்குது, கண்ணுலாம் இருட்டிட்டு வருதுன்னு எங்க அப்பா சொன்ன உடனே அந்த இடத்துலயே ஒரு கெட்ட வார்த்தையில வந்து சங்கர் கணேஷை திட்டிட்டு அடுத்த நிமிஷம் எம்ஜிஆர் சொல்ற டிரைவரை கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கையில பைசாவை கொடுத்து, பக்கத்துல என்ன ஹோட்டல் இருக்கும் 5 நிமிஷத்துல எனக்கு வந்தாகணும், எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு வா, இமீடியட்டா வரணும் அப்படின்னு. டிரைவர் கூட வந்து அசிஸ்டன்ட்லாம் ஓடுறான், பறக்கிறான். பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கேரி பேக் பிடிச்சிட்டு வராங்க. வரும்போது அங்கேருந்து வந்த உடனே எம்ஜிஆர் எதுக்கு எங்க அப்பா இன்னைக்கும் வந்து சாகத்தை, இப்ப எங்க அப்பா உயிரோட இல்ல, 2018 இறந்துட்டாரு. ஆனா அது வரைக்கும் எம்ஜிஆருக்கு மேல இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது எங்க அப்பாவுக்கு வந்து ஜாஸ்தி. அது காரணம் எங்க அப்பா என்ன சொல்வார்னா, ஒரு பெரிய தலைவர், அதாவது அரசியல்லையும் சரி சினிமா உலகத்திலயும் அவர் ஒரு பெரிய தலைவர், பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு என் கையில கேரி பேக் கொடுத்துடலாம், சாப்பிடுங்க வெங்கடேஷ் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அவர் எம்ஜிஆர் அப்படி செய்யல சார். அதுதான் எம்ஜிஆர். என்னன்னா அந்த பொட்டலத்தை எடுத்து கீழே வச்சு அந்த நூலை பிரிச்சு சாம்பார், அப்புறம் அந்த வேற என்ன குருமாவை கொடுத்துருக்காங்க அதையும் பிரிச்சுட்டு அந்த பேப்பரை பிரிச்சு எங்க அப்பா முன்னாடி வச்சுட்டு சாம்பார் அதுல விடுறாரு சார். விட்டுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறார். எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. சார் நான் சாப்பிட்டுக்கிறேன் சார், சாப்பிடுங்க வெங்கடேஷ் அப்படின்னு. எங்க அப்பா 2 வாய் எடுத்து போட்டோம்னா சங்கர் கணேஷ்டையும் அந்த பொட்டலத்தை கையில கொடுத்துட்டு, நீங்களும் சாப்பிடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, கம்போசிங் கேன்சல், இன்னைக்கு நான் பாட்டு கேட்க மாட்டேன், நாளைக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்து பாட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டே இருந்தார் மனுஷன். அதுக்கு காரணம் என்ன சார், அவர் அந்த பசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் இன்னைக்கு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை பெரிய பொசிஷன்ல வச்சது. அதை தவிர நம்ம எம்ஜிஆர் நினைக்கிறோம் அவரை வந்து நான் உண்மையா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ராஜதந்திரின்னு சொல்லுவான். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, தயவுசெய்து தவறா எடுத்துக்காதீங்க, என்ன ராஜதந்திரிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இல்ல. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு பலவிதமான அந்த யுக்திகள்ங்கிறது எல்லா விஷயம் தெரியும். இப்ப சினிமால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நடிகனா இருக்க மாட்டார் ஒரு படத்துல, அந்த படத்தோட டைரக்டரா இருப்பார், அந்த படத்தோட ப்ரொடியூசரா இருப்பார், அந்த படத்தோட கேமராமேனா இருப்பார். அதுதான் உண்மையான விஷயம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம், உலகம் சுற்று வாலிபன் சொல்லிட்டு ஒரு படம் எம்ஜிஆர் எடுத்தார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சீன் ஃபாரின்ல தான் நிறைய ஷூட் பண்ணாங்க. அப்போ வந்து எக்ஸ்போ 17 சொல்லிட்டு நடந்திருந்தது வெளிநாட்டுல. அப்போ அந்த இடத்துல வந்து காட்சி அமைக்கணும், எம்ஜிஆர் வந்து பண்றாரு, பிளான் பண்றாரு, டைரக்டர் எல்லாரையும் வச்சுட்டு. என்ன அப்படின்னா அந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா எம்என் நம்பியார் வருவார், அசோகன் வருவார், அதுக்கப்புறம் இன்னும் துணை நடிகர்கள் நிறைய வருவாங்க, 2-3 ஹீரோயின் உள்ள வருவாங்க, எம்ஜிஆர் வருவார், நாகேஷ் வருவார். இவ்வளவு பேரும் சம்பந்தப்பட்ட காட்சி அந்த எக்ஸ்போ 17 எடுத்துட்டு இருக்காங்க. அதுல நாகேஷ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிகரணம் அடிச்சு வெளியில எழுந்து வர மாதிரி ஒரு ஷாட். மற்றபடி எம்ஜிஆர் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ஓடணும்,
வில்லங்கள்லாம் வந்து எம்ஜிஆரையும் ஹீரோயினையும் சேஸ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி காட்சிகள்லாம் அந்த எக்ஸ்போ 70ல எடுக்க போறாங்க. பட் கேமராவை எங்க தூக்கி வச்சிருக்கான் அப்படின்னா, அந்த எக்ஸ்போ 70ங்கிறத எம்பளம் பக்கத்துல வந்து மேல வச்சிருக்காங்க கிரேன்ல கொண்டு. கேமரா வச்சுட்டாங்க. இப்பதான் சார் இந்த காலத்துல தான் சார் 5 கேமரா 6 கேமராலாம் வச்சு எடுக்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்கு. அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கம்மி தான், வசதிகள் ரொம்ப கம்மி. ஆனா அந்த கேமராவை தூக்கி கொண்டு கிரேன்ல மேல தூக்கி வந்து அவர் அந்த எக்ஸ்போ 70ல மேல வச்சுட்டார் எம்ஜிஆர். மேல வச்சுட்டு இங்கேருந்து அவங்க லிங்க் கவனிக்கிறாங்க. கேமரா வந்து ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா அங்க அந்த சேட்டலைட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அந்த கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆன் ஆகுது, உடனே ஆஃப் ஆயிடுது. ஆனா எந்த டைம் ஆன் ஆகுது எந்த டைம் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல. 1/2 ஹவர்க்குள்ள ஆன் ஆகும், அதே மாதிரி அடுத்த 1/2 ஹவர்க்குள்ள ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி நிலைமையில இருந்தது. அப்போ எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஒரு யோசனை எம்ஜிஆர் மனசுல வந்திருக்குன்னு பாருங்க. எல்லா நடிகரையும் ஒன்னா சேர்த்து கூப்பிட்டு, அது வந்து ரோலிங் கேமரா மேல இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, யார் யாருக்கு என்னென்ன ஷாட் கொடுத்துருக்கணும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, நீங்க நம்ம எடிட்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அப்போ நாகேஷ்க்கு வந்து குட்டிகரணம் அடிச்சு எழுந்திருக்கிற மாதிரி ஷாட். அப்போ நாகேஷ் பாத்தீங்கன்னா அவர் பேட்டியில சொன்னாரு 20லேருந்து 30 குட்டிகரணம் அடிச்சாரா நாகேஷ். யார் யார் என்னென்ன ஷாட் பண்ணணும்னு எம்ஜிஆர் சொன்னாரோ அதை ரிப்பீட் பண்ண சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அப்ப 1 by 1 அவங்க எல்லாரும் அந்த ஷாட்டை ரிப்பீட் பண்ணிட்டு கடைசியில அடுத்த நாள் அந்த கேமராவை மேலேருந்து கீழே இறக்கி அவங்க மானிட்டர்ல பாக்குறாங்க. அவ்வளவு பேர் எம்ஜிஆருக்கு கிளாப் பண்ணி கட்டி பிடிச்சுட்டாங்க. எவ்வளவு ஒரு பொருள் செலவு ஆயிருக்கும். அவருடைய அந்த ஒரு ராஜ தந்திரத்தால் தான் அவ்வளவு ஒரு பொருள் செலவுங்கிறது கம்மியா இருக்குன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. அதை தவிர நீங்க பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து குடிக்கிற மாதிரி, சிகரெட் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி காட்சிகள்லாம் வைக்க மாட்டார் மனுஷன். நல்ல விஷயங்கள், பல பேருக்கு என்ன அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினதுனாலதான் எம்ஜிஆரை பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மனசுல எம்ஜிஆர் ஒரு தெய்வமா வாழ்ந்திருந்தார். அதான் உண்மை. இன்னைக்கும் எம்ஜிஆர் ஒரு நடிகனா வந்து எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கணக்குல அடங்கவே அடங்காது. அதான் உண்மையான விஷயம். எம்ஜிஆரை பத்தி நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, எம்ஜிஆருடைய பரம ரசிகன் தான். எம்ஜிஆர் இறந்து போன போது 1 வாரம் அழுதுருக்கேன், சாப்பிடல சரியா. எங்க அப்பாலாம் என்னை கூப்பிட்டு அடிச்சாரு, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர்னா அவ்வளவு உயிர். காரணம் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர்ட்ட இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு நல்ல விஷயங்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள். எம்ஜிஆரோட ஒவ்வொரு படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காட்சிகள் அமைப்புங்கிறதெல்லாம் அவர் மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது சார். குடியிருந்த கோவில்னு ஒரு படம் GN வேலுமணி பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா பாட்டு பம்பர் ஹிட், படத்துல சண்டை காட்சி ஹிட், படமே பெரிய ஹிட். 2 சில்வர் ஜூப்ளி சார் படம். GN வேலுமணிக்கு கோடியா கொட்டி கொடுத்த படம் அந்த படம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எம்ஜிஆர்ங்கிற மாஸ் பர்சனாலிட்டி வேற யாருமே கிடையாது. அதனால இன்னைக்கும் எம்ஜிஆர் எல்லாரும் மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஒரு நடிகனா வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு அரசியல் தலைவரா வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அதை யாருமே மாற்ற முடியாது. இன்னைக்கு சொல்றேன், இன்னொரு எம்ஜிஆர் வருவார் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அது வந்து சாத்தியம் கிடையவே கிடையாது. அதான் உண்மை. நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த பதிவில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஜோதிடத்துல வந்து என்ன ஒரு டவுட் இருந்ததுனாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த பதிவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை வந்து பொறுமையா பார்த்துட்டு இருக்கு, இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேயர்களே. உங்களை அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.